ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி ஒரு லவ் ட்ராமா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா வந்து நான் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுனால என்னால் வீடியோஸே சரியாக அப்லோட் பண்ண முடியல. சரி, இருந்தாலும் ஒரு நல்ல ட்ராமாவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நம்புகிறேன். இது ஒரு சைனீஸ் லவ் ட்ராமா தான். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ வாங்க இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வீட்டை தான் கட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா வீடெல்லாம் ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா அங்கங்கே என்னென்ன பொருள் இருக்கணுமோ அதெல்லாமே அங்கங்கே அடுக்கி வச்சிருக்கா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் பேரு ஜூ ஷான்ஷன். அவளை நம்ம ஜூனே கூப்பிட்டுக்கலாம். அவள் தூங்கிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது. பாதி தூக்கத்தில் ஏஞ்சி உட்காந்தவ யாருன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காக ஒரு பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் ஜூ ஷான்ஷன் தானே, சீக்கிரம் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோனும் யாரா அது நடுராத்திரியில் கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அவளோட பேரண்ட்ஸை விட்டு தனியாக வேற ஒரு ஊருக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் வந்து என்னோட பேரண்ட்ஸ் வீட்டில் சேஃபாக இருக்காங்க, நான் வேற ஒரு ஊரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக யாரா வந்து ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலேன்ற மாதிரி ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி ஒன்னா இவளுக்காக டாக்ஸிலாம் வந்திருக்கு இவளை பிக்கப் பண்ணிக்க. அவள் வந்து யார் டாக்ஸியோன்ற மாதிரி ஏறி உட்காந்து எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்களோ அங்கே போயிட்டுருக்காளா. அவள் அங்கே டாக்ஸியை விட்டு இறங்கிட உடனே நல்லா வந்து வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் தானே ஜூ, சீக்கிரம் வாங்க வாங்கன்ற மாதிரி வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு என்ன இப்படி அறக்க பறக்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி அவள் உள்ளே போய் பார்த்துட்ருக்காளா. உள்ளே போனால் இவளுக்காக 2-3 பேர் அங்கங்கே நின்றுட்டுருக்காங்க. அதில் திடீர்னு ஒருத்தர் நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி, நீங்கள் தானே ஜூ, உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவைப்படுது, என்னோட ஒய்ஃபோட உயிரை காப்பாற்றுறது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது, தயவு செஞ்சு என்னோட ஒய்ஃபை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க, உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, யார்ப்பா நீ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒருத்தர் வராரு. இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. நம்ம ஹீரோ வந்துக்கிட்ட நம்ம ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஓ நீ தான் அந்த ஜூவா, அது ஒன்றும் இல்லை, எதுக்காக நாங்கள் இன்றைக்கி உன்னை கூப்பிட்டோன்னா எங்களுக்கு வந்து உன்னோட பிளட் வந்து இன்றைக்கி ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அது மட்டும் இல்லை என்னோட அக்காவுக்கு வந்து இன்றைக்கி ஆப்ரேஷன் நடக்குது, அவளுக்கு பிளட் தேவைப்படுறதுனால உன்னோட பிளட் குரூப்பும் என் அக்காவோட பிளட் குரூப்பும் ஒன்றா இருக்குது, அதுக்காக தான் உன்னை வர வச்சுருக்கோம், நீ பிளட் கொடுப்பா தானே அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம ஹீரோன் வந்து பிளட்டெல்லாம் நான் கொடுத்தே ஹெல்ப் பண்ணுறேன், ஆமாம் உனக்கு எப்படி என் ஃபோன் நம்பர் தெரிஞ்சுது, அது மட்டும் இல்லை என் பிளட்டு உன்னோட அக்கா பிளட்டு ஒன்றுன்னு உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி ஹீரோன்னு கேட்கும்போது ஹீரோ ஒன்னே அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்ற மாதிரி முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கே வரான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து, என்னம்மா இங்கே என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க, என்ன யாருன்னு தெரியலையா, நீ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கியூன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் ஆன்சம்னு சொல்லுவாங்க, என்ன அந்த கியூ தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கும் கியூவை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவோட கியூவை பற்றி தான் இன்னும் தெரிஞ்சிருக்கு. அப்போ கியூவை பார்த்து ரொம்ப வெக்கப்படுறா. ஏன்னா இவன் ரொம்ப பாப்புலர் அந்த கம்பெனியில். இருந்தாலுமே நம்ம ஹீரோவோட கொஞ்சம் கீழே போஸ்டிங்கில் தான் இருக்கானா. அப்போ அவன் தான் சொல்கிறான், என்னைக்காவது கம்பெனி வெப்சைட்டில் போய் பார்த்துருக்கியா, இங்கே முன்னாடி நிற்கிறாருல ஃபெங்கு, இவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓவே அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. என்னது, நான் ஒர்க் பண்ணுற விண்டு குரூப்போட கம்பெனி சிஇஓ இவரா, அப்போ இவர் தான் என்னோட பாஸான்ற மாதிரி ஷாக்கில் இருக்கா. அதுக்கப்புறம் இவளை படுக்க போட்டு பிளட்டை ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. ஒரு 2 hours வந்து ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பலான்னு போகிறாளா. அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தர் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி நீ தான் என் ஒய்ஃபை காப்பாற்றுன்னு சொல்லியிருப்பார்ல. அவர் உடனே நம்ம ஹீரோனை பார்த்து, நீ மட்டும் வரலன்னா என் ஒய்ஃபுக்கு பிளட்டே கிடச்சிருக்காது, என் ஒய்ஃபுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும், குழந்தை நல்லா இருக்கா, உங்களோட ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா, அதுவே போதும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப சிரிச்சு பேசுவோம். ஹீரோ ஒன்று வந்துட்டு, உங்களை வந்து அக்கா கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அவர் வந்து சிரிச்சுட்டே உள்ளே போயிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. சரியான சிடுமூச்சு போல, லைட்டாக கூட சிரிக்கவே மாட்டுறாரு. அப்போ கியூ தான் கொஞ்சம் சிரிச்சு பேசுகிறான். நம்ம ஹீரோனை என்னடான்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ தேங்க்யூ சொல்லிட்டு, வேறு எதுனா உன்கிட்ட சொல்லணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா அது, சொல்லாமல் என்னை வெளியே போன்னு சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி, சரி ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் வந்து ஹீரோனுக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, ஒரு பிளட்டு வேணுன்றதுக்காக மட்டும் என்னை டாக்ஸி அனுப்பிச்சு கால்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ வேலை முடிஞ்சோடனே அப்படியே கழட்டி விட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வெளியே போய் பார்த்தா டாக்ஸியை காணோம். அப்படியே ரொம்ப இருட்டாக வேற இருக்கு. நம்ம ஹீரோயின் வேற தனியாக தானே போயாகணும். அதனாலே கோவமாக வருது ஒரு பக்கம். அவங்க காரியம் முடிஞ்சோடனே இப்படி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி வீட்டுக்கு போயிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோ பற்றின ஞாபகம் நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டே போகுது. என்னென்னா இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, அதாவது என்னோட பாஸ் வந்து கொஞ்சம் வயசானவராக இருப்பாருன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி இருக்காரு, இவ்வளோ யங்காக ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அழகாக இருக்காரு, பார்க்கவே க்யூட்டாக வேற இருக்கிறாரு. சரி என்னதான் க்யூட்டாக இருந்தாலும் நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி, என்னால் திரும்ப பார்க்க வேற முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கம் வந்து இவ எப்படி அந்த ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணலாம் நினச்சி பார்க்குறா. என்னென்னு பார்த்தா இவ ஸ்டார்டிங்கில் அந்த ஆஃபீஸ் போனப்போ ஏதோ ஒரு சாதாரண கம்பெனிக்குள்ளே போகிற மாதிரி போயிருப்பா.
ஆனால் வந்து அந்த சிட்டிலேயே இந்த வின் குரூப்புன்ற கம்பெனி தான் ரொம்ப பிரபலமானது. அது தெரியாமல் இவளுக்கு வேலை கிடச்சதேன்னு உள்ளே போய் உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கவும், ஆனால் அந்த டேரக்டர், அதாவது அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஹீரோயின் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவர். என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் கொடுத்தே திருவேன்ற மாதிரி கொடுப்பாரு. நம்ம ஹீரோயின் இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்லேயே கொஞ்சம் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒர்க்கு எல்லாம் இருக்கும்ல, அந்த ஒர்க் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோயின் தலையிலே கட்டிடுறாங்க. இந்த அதையும் முடிச்சு கொடுத்துரு அதையும் முடிச்சு கொடுத்துருன்ற மாதிரி. நம்ம ஹீரோனும் சரி இதெல்லாம் நம்ம வேலை தான் போல, நம்ம தான் முடிச்சு கொடுக்கணும் போலன்ற மாதிரி அதெல்லாம் முடிக்கணுமேன்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அதெல்லாம் ரொம்ப நிறைய ஃபைல்ஸாக இருக்குது. எப்படா அதெல்லாம் முடிக்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ அவள் ஊர்லேருந்து வந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறா. அவள் ஊர்லேருந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது இந்த மாதிரி இந்த விண்டு குரூப்பில் எனக்கு வேலை கிடச்சிச்சின்னு சொன்னோன்னே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோனை வழி அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க. அதுவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ ஒர்க் பண்ணுற இடத்துல உனக்கு நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒர்க் பண்ணுன்றமா சொல்லி அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோன் அந்த கனவுலேயே உள்ளே வந்திருப்பா. அவளே அவள் நினச்சி பார்த்துருப்பா, நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா எப்படிலாம் இருப்போம், ஒரு மேனேஜரானா எப்படிலாம் இருந்திருப்போன்ற மாதிரி ஹீரோன் நினச்சி பார்த்துட்டு உடனே நம்ம இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, வேலைலாம் எப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி அவள் கண்ணை அவளே தட்டிக்கிட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் நான் சீக்கிரம் முடிப்பேன், ப்ரொமோஷனை வாங்குவேன்ற மாதிரி அவளோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஆர்வமாக செய்ய ஆரம்பிச்சிடறாள். நைட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருப்பாள், அவள் ஃப்ரெண்டு கூட தான் தங்கியிருப்பா. அப்போ ஃப்ரெண்டு வந்து ரூம்லேருந்து காலைல நல்லா தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே இவன் என்ன சோஃபாவில் படுத்துட்டு இருக்கா, இவளுக்கு தான் ரூம் இருக்கே, இவன் எதுக்கு இங்கே வந்து படுத்துட்டு இருக்கான்னு மாதிரி நம்ம ஹீரோயின் எழுப்ப ஹீரோயின் எந்திரிக்கவே மாட்றா. என்னடி உனக்கு பிரச்சனை, காலையிலே இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க, நானே வேலையை முடிச்சுட்டு இப்படி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டு இருக்கா. ஆனால் ஃப்ரெண்டு வந்து ஏண்டி எப்படி வந்த, வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்தியா இல்லை நைட்டு நடுராத்திரியில் வந்தியா, என்ன எப்படி மயக்க போட்டு கிடக்குற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்டி பேசாமல் ரெடின்னு சொன்னால் ஃப்ரெண்டு ஒன்றே நம்ம ஹீரோயின் பிடிச்சி இப்போல்லாம் நீ சோகமாக இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு டே போயிட்டு வந்துட்டு இப்படி சோகமாக இருக்கா, வா நம்ம வெளியே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு நல்லா வயிறு மூட்டை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம் சரியான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போயிடுறா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஃப்ரெண்டு கியூ இருப்பார்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளே கிரவுண்டில் பால் வச்சு விளையாடிட்டு இருக்காங்களா. இவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. எப்பயுமே ஆஃபீஸ் வேறு, அதே மாதிரி வெளியே வந்தால் வேறன்ற மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க விளையாடிலாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் சொல்கிறான் கியூ வந்து நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறான், நான் வந்து எதுக்காக தெரியுமா உன் கூட இப்படி வேலை செஞ்சிட்ருக்கேன், ஏன்னா உன் அப்பாவும் என் அப்பாவும் ஃப்ரெண்டு, அதனால நம்ம ஆனும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது அதே ப்ளே கிரவுண்டை வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோ க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டுருப்பாங்க போல். அப்போ ஹீரோயினுக்கு வர அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. அவங்க அம்மாவும் ஆண்டி வந்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் இல்லைம்மா, உன் ஆண்டியோட பொண்ணுக்கு அவங்க வேலை கிடச்சிருக்கான், அதை பற்றி பேசணுமா அவங்க ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து என்னம்மா சொல்கிறீங்க, சரி ஆண்டி என்ன சொல்கிறாங்க ஃபோனை கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது அந்த பக்கம் ஆண்டி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ தாம்மா என் பொண்ணை பார்த்துக்கணும், என் பொண்ணு உன்னை நம்பி தான் அந்த ஊருக்கு வரா, கொஞ்சம் கூட வேண்டு பார்த்துக்கோ, 1 மந்த் மட்டும் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் அவள் கூட தனி வீடை பார்த்துப்பான்ற மாதிரி ஆண்டி சொல்லிகிட்டே இருக்காங்க. அது வரைக்கும் ஹீரோயின் வந்து அது வரைக்கும் நாங்கள் 3 பேரும் ஒன்றா தங்கணுமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசில் நினச்சிட்டு இருக்கா. ஆண்டி ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோமா, சாப்பாடெலாம் நல்லா போடுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினை ஒரு பக்கம் அப்போ லூலு இங்கே வந்திருப்பாளா அப்படின்ற மாதிரி வேகமாக கிளம்புறா, ஃப்ரெண்டை கூடவே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்டார் போல். உடனே வந்து ஹீரோனை பார்த்தோன்னே அவன் மூஞ்சில் முளைக்க கூட சொல்லிட்டு கொஞ்சம் ஒளிஞ்சு மாதிரி நிற்கிறாரு. இதெல்லாம் வேற கியூ வேற பார்த்துடுறான். அப்போ கியூவும் ஹீரோ பார்த்து, டேய் ஃபெங்கு எதுக்கிட்ட அப்படி ஒளிரா, என்னடா அவன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்து சைடில் வந்து நம்ம ஹீரோயின் போகிறத அவன் நோட் பண்ணிடுறானோ, அது ஜூ தானே, அவள் தானே அந்த பக்கம் ஓடுறா, ஆமாம் அவள் போகிறான்ட்டா நீ ஒளிஞ்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஆமாம் அவள் எதுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கியூ ஒன்னே, டேய் அவளோட வீடு எங்கே தானே இருக்கும்டா, நீ என்ன உன்னை ஃபாலோ பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டியா, வீடு எங்கன்னா இருக்கும் அதனால போயிட்டுருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு அவளை பார்த்து ஒளிரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் ஒன்றும் ஒளியெல்லாம் கிடையாது, என்னோடய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இங்கே பார்த்தியா, நான் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஃபார்மலாக இருந்துட்டு திடீர்னு இப்படி கேஷுவலாக இருக்கிற மாதிரி அவன் என்னை பார்த்தானா எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இருந்தாலுமே கியூ வந்து, டேய் என்னடா வயசானவன் மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு யங்கான பையன் தானடா, நீ வந்து கேஷுவலாக பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கே, ஆனால் என்ன அவள் உன்னை கண்டுபிடிக்காம போகிறா, நீ தான் அவளோட பாசனே தெரியல போல அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ வந்து கேட்குறாரு, உண்மையாவா சொல்கிற, நான் வந்து ஃபார்முலா பார்க்கும்போது வேறு மாதிரியும் கேஷுவலாக பார்க்கும்போது வேறு மாதிரியுமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கியூ ஒன்னே அப்படின்னு சொல்ல முடியாது,
ஆனால் நீ உண்மையாகவே வேறு மாதிரி தான் இருக்க, எனக்கும் 2 விதமாக தான் நீ தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபெங்கும் இதெல்லாம் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கான்னா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை வேகமாக போய் வீட்டுக்கு போய் பார்த்தா லூலு வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அப்போ லூலுவை பார்த்துட்டு அவ ஷாக்கில் நிற்க, லூலுவும் பேசாமல் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோ வேகமாக ஓடி வந்து பார்த்துட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோன் லூலுவை வீட்டுக்குள்ளே போய் உட்கார வச்சு எல்லாம் ஓகேவா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது லூலு அப்போ தான் சொல்கிறா, நீ எப்போ வேலை கிடச்சி இங்கே வந்தியோ அப்போதுலேருந்து என்னோட அம்மா எவ்வளோ டார்ச்சர் என்ன பண்ணாங்க தெரியுமா, பாரு உன்னோட ஆண்டியோட பொண்ணு எப்படி இருக்கா பாரு, உனக்கு வேலையே கிடைக்கலன்ற மாதிரி என்னை சும்மா எல்லாத்துக்கும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால நான் எதுனா ஒரு வேலையை கிடக்கட்டும், நானும் அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். உன்னோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக வேணும், ஒரு மந்த்துக்கு வேணா நான் இங்கே தங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் வேறு வீட்டுக்கு கூட போயிடுவேன்றமா சொல்லும்போது ஹீரோயினும், சே இதெல்லாம் நீ சொல்லணுமா, நீ எங்கள் கூட வேணா கடைசி வரைக்கும் கூட இருந்துக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம 2 பேராக இருந்தோம், இதுக்கப்புறம் 3 பேராக ஜாலியாக இருக்க போகிறோம். ஆனால் நம்ம இங்கே வந்தோம் போகணுன்னு இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட ஆஃபீஸில் வந்து ப்ரொமோஷனை வாங்குறோன்ற மாதிரி ஃப்ரெண்டோ கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக 3 பேரை ஹைஃபை போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேருமே ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிடுறாங்க. இந்த வீட்டிலே வந்து தங்கலான்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோனோட டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டிபார்ட்மெண்ட் டைரக்டர் வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, அது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து 3 மணி நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது என்னன்னா, நம்ம பாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு கேமிங் கம்பெனி வந்து விலை கொடுத்து வாங்க போகிறாரு. அதோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணி சீக்கிரம் கொடுக்கணும், எல்லாரும் கரெக்டாக வேலையை முடிங்கன்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப அறக்க பறக்க எல்லாம் வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ப்ராப்பராக பண்ணுன்ற மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன ஒர்க் கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா ஃபார்மும் ரெடி ஆகி ஒன்று ஒரு டேபிளில் போயிட்டு கரெக்டாக செட்டில் ஆகுது. நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் யாரெல்லாம் என்னென்ன கேட்குறாங்களோ அந்த ஜெராக்ஸ் எல்லாம் மாற்றி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் வேறு ஃபெங் வந்து அந்த மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ண போயிட்டுருக்காரு. ஃபெங் கூட வந்து ஃபெங்கோட அக்கா ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் கியூ, இவங்க 3 பேர் தான் முக்கியமானவங்க அந்த குரூப்பில். அவங்க பின்னாடி எல்லாம் போய் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க, மறுபடியும் ஹீரோனோட டிபார்ட்மெண்ட் டைரக்டர் வந்து அவரோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம், நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா, எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுவே ஆல்ரெடி நம்ம கொடுக்க போகிற அமௌண்ட்டே பெரிய அமௌண்ட்டு, இதில் வேறு எக்ஸ்ட்ரா 0 வேறு ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க, இது வந்து பாஸ் வந்து பார்க்காம சைன் பண்ணிட்டாருன்னா நம்ம கம்பெனிக்கு நம்ம தான் லாஸை ஏற்படுத்துவோம், அது மட்டும் இல்லை நம்ம சேலரியை எத்தனை மடங்கு அதுக்கு கட்டணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி டைரக்டர் புலம்பிகிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லை, பாஸை வந்து எப்படியோ சைன் பண்ண விடாமல் நம்ம தடுக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்க 2 பொண்ணுங்க உடனே நம்ம ஹீரோனை கை காமிச்சு, இந்த ஜூ இருக்கால அவள் வந்து கியூ கிட்ட பேசி நாங்கள் பார்த்தோம், அது மட்டும் இல்லை கியூ வந்து நம்ம பாஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே, அப்போது இவ போயிட்டு கியூ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா கியூ வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார்ல, அவர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பார், அதனால ஜூ வந்து அனுப்பிவிடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஜூ ஒரு பக்கம், அடி பாவீங்களா, நான் கியூ கிட்ட பேசி நீங்கள் எப்படி பார்த்தீங்க, கோத்து விடணுன்றதுக்காகவே நல்லா கோத்து விட்றீங்கடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் டைரக்டரை பார்த்து, இல்லை பாஸ் கண்டிப்பாக என்னால் முடியாது, அவங்கக்கிட்ட அவ்வளோலாம் நான் பேசினதே கிடையாது, ஏதோ ஹாய் பாய் சொன்னதை பார்த்துக்கிட்டு இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது டேரக்டர் ஒரு பக்கம், இதை பண்ணிதாகணும், வேறு வழி கிடையாது, சீக்கிரம் போ, இந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிடி, இதுதான் புதுசு, இதில் தான் எல்லாம் கரெக்டாக இருக்குது, சீக்கிரம் போய்ட்டு இந்த காப்பியை நீ வந்து கொடு, பாஸை வந்து சைன் போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கொடு, இல்லைனா நம்ம தான் பெரிய பிரச்சனையில் மாட்டோன்ற மாதிரி ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனா ஹீரோனுக்கு கரெக்டாக எந்த இடத்துல போகணுன்னு தெரியல. ஏன்னா ஒரு டோருக்கும் வந்து இந்த ஐடி கார்டு லாக் இருக்கும்ல அது போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோனும் ஒரு செக்ரட்டரி ஒரு டேரக்டராக பார்த்து மாற்றி ஐடியை வாங்கி ஒரு ஐடி கார்டையும் ஒரு டோரில் போட்டு போயிட்டுருக்காங்க. கடைசி வரைக்கும் பாஸை கண்டே பிடிக்க முடியல. இந்த கியூ வந்தானே அந்த மீட்டிங்கில் இருக்காரு, அதனால் 2 பேருமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக ஃபைனலாக வந்து ஒரு ரூமை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஃபெங்கு மட்டும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்காரு. ரொம்ப கூலாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து கை ஃபுல்லாக ஐடி கார்டு, ஒரு கையில் ஸ்டேட்மெண்ட்டு. உள்ளே போயிட்டு மூச்சு வாங்க நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ பார்க்குறாரு, இவன் எங்கே பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்தோன்னே வந்த விஷயத்த மறந்து போயிட்டு ஐடி கார்டை கையில் வச்சுருக்காங்களே அந்த கையோட கையை குலுக்கிட்டு இருக்காங்க, ஹாய் சொல்லிட்டு இருக்காங்களாம். நல்லா பல்ல கட்டிகிட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. உடனே ஹீரோ பார்த்து, ஐயோ பாஸ் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சாரி கேட்டே ஆகணும், சாரி என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் லேட்டாக வந்துட்டேன், ஒரு பெரிய பிரச்சனை, நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ உடனே ஆல்ரெடி சைன் பண்ணி முடிச்சாச்சு, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹீரோயின் ஷாக்கில் பார்க்குறாங்க, என்னது சைன் பண்ணிட்டீங்களா, ஐயோ என்னோடய வேலை போயிடுச்சு, என்னால் உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு, உங்கள் கம்பெனிக்கு என்னால் தான் லாஸ்ன்ற மாதிரி ஹீரோயின் அழுதுகிட்டே சாரின்னு சொல்லிட்டு இருக்கா. கீழே குடிஞ்சு வேற நிமிந்துட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்த ஹீரோவோ இவன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா, வந்து சாரின்னு குனிஞ்சிட்டு இருக்கான்ற மாதிரி வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோனோட மண்டையை வந்து அவர் கையாலே நிமித்தி விடுறாரு. நிமித்தி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்லணுன்னே புரியல. என்னால் தான் உங்கள் கம்பெனிக்கு லாஸ் ஆகிடுச்சு, சாரி பாஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ ஒன்னே, நீ ஒன்றும் என் கம்பெனிக்கு லாஸ் எல்லாம் உருவாக்கல, அந்த அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ நீ தான் லாஸ் பண்ணிட்டேன்னு பேசிகிட்டு இருக்காதன்ற மாதிரி ஹீரோயின் கையில் இருக்க கொத்தாக இருக்கும்ல அந்த ஐடி கார்டு மொத்தமாக அது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு
சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட அதுக்கப்புறம் பேசலை. நீ தான் இந்த பிரச்சனை கிரியேட் பண்ண அப்படின்ற மாதிரி எதுவுமே சண்டையும் போடல, எந்த ப்ராப்ளமே பண்ணல. அவர் பாட்டுக்கு ரிலாக்ஸாக அங்கேருந்து போயிட்டாரு. அவர் சிடுமூஞ்சி தானே, அவர் பாட்டுக்கு கும்பிட்டு அங்கேருந்து கிளம்ப இவ பாட்டுக்கு மயக்க போட்டு வீழ போகிறாளா. அப்போ கியூ தான் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோனை பிடிக்கிறான். அப்போ என்னன்னு பார்த்தா அவள் பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடுறா. என்னோட வேலை போயிடுச்சு, என்னை வேலையை விட்டு தூக்க போகிறாங்க, என்னோட கனவு எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி அழும்போது கியூ ஒன்னே ஆமாம் என்னத்துக்கு அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறா, இல்லை ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு, சைன் ஆல்ரெடி போட்டாராம் அப்படின்னு சொல்லும்போது கியூ அப்போ தான் சொல்கிறான், இல்லை உன்னோட பாஸுக்கு ரொம்ப ஷார்ப்பான கண்ணு, அவர் வந்து அதை நோட் பண்ணி எக்ஸ்ட்ரா 0வை வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டாருன்ற மாதிரி சொல்லும்போது இருனுக்கு அப்போ தான் ரிலீஃபாகவே இருக்குது. அப்போது என்னோடய வேலை போகாதா, ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி நிம்மதியாக இருக்க. கியூவும் ஆமாம் உன் வேலை போகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ போகிற காண்டில் அவரோட அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்து இந்த ஐடி கார்டை வந்து கரெக்டாக எல்லாருக்கிட்டே கொடுத்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் டைரக்டரு கூடவே அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாரையும் வந்து என்னை மீட் பண்ண சொல்லுன்ற மாதிரி ரொம்ப கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அங்கே இருக்க மற்றவங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம தானே ஸ்டேட்மெண்ட்லாம் தப்பாக கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம், ஆனால் நம்மள யாருமே திட்டாமல் நம்மளோட டேரக்டர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலேன்ற மாதிரி அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை இனிமேல் நம்ம சேலரி பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டு எப்படியோ கரெக்ட் ஆயிடுச்சுலன்னு யோசிக்கும் போது ஹீரோன்னு ஒரு பக்கம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. எதுக்காக நம்மளை இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க்குக்கு எடுத்திருக்காங்க, நம்ம ஒன்றும் முக்கியமான டிகிரியும் முடிக்கல, பெரிய யூனிவர்சிட்டிலையும் படிக்கல, இருந்தாலும் எதுக்கு எடுத்திருக்காங்க எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அவங்க ஃபேமிலிக்கு வந்து என்னோட பிளட் தேவைப்படுது, அவங்களுக்கு தேவையான பிளட் என் உடம்புல இருக்கிறதுனால என்ன ஒரு பிளட் டொனேட்டராக தான் வேலைக்கு எடுத்திருக்காங்களே தவிர அவங்க கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அப்போ என்ன வேலைக்கு எடுக்கலையா, நான் பிளட் டொனேட்டரான்ற மாதிரி மாடிக்கு போயிட்டே இருக்காங்களா. அங்கே போய் பார்த்தா கண்ணாடி போட்ட ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. என்ன இது அழகாக இருக்கேன்ற மாதிரி உள்ளே எட்டி எட்டி பார்க்குறாங்க, ஒன்றும் தெரியல. அந்த டைமில் கிளைமேட் வேறு ரொம்ப நல்லா இருக்கா, அதனால கையை வேற அங்கேயும் இங்கேயும் ஆட்டிக்கிட்டு நம்ம ஹீரோன் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த டைமில் அந்த ரூம் உள்ள யார் இருக்காங்கன்னு காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்காரு. ஹீரோ வந்து அவரோட அக்கா ஹஸ்பண்டோட பேசிகிட்டு இருக்காரு. இந்த ப்ராப்ளம் இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவரும் வந்து இந்த ப்ராப்ளமை நான் தான் பார்த்துருக்கணும், இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோவை அவர் பார்த்து சரி விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்கு மேலே எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ சோஃபாவில் வந்து இந்த விண்டர் சீசனுக்குலாம் ஒரு ஜாக்கெட் மாதிரி போடுவாங்களே அதை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேன்னு கிளம்புறாரு. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பார் போல். வெளியே வர நல்லா பனி கொட்டிகிட்டு இருக்கா, நம்ம ஹீரோயின் அதில் கையை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து வெளியே போனவர் இந்த ஜாக்கெட் எடுத்துகிட்டு போயிருப்பார்ல, ஹீரோனை பார்த்துட்டு தான் கொண்டு போயிருப்பார் போல். போயிட்டு ஹீரோயின் மேலே போத்தி விட்டுறாரு. நம்ம ஹீரோனா யாரா அந்த நல்ல மனசு உடைய தங்கம் ஜாக்கெட்லாம் கொண்டு வந்து இப்படி போத்தி விடுறாங்களேன்ற மாதிரி ஹீரோயின் திரும்பி பார்த்தா சரியான ஷாக்கு. அங்கே பாஸ் நின்றுட்டு இருக்காரு. பாஸை பார்த்து மிஸ்டர் ஃபெங் நீங்கள் தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டால் நம்ம ஹீரோ வந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை, நோ ரியாக்ஷன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரா. அவர் ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே பார்க்கவும் ஹீரோனுக்கு என்ன சொல்லணுன்னே புரிய மாட்டேங்குது. அப்போ ஹீரோ ஒன்னே இந்த நேரத்தில் நீலாம் இங்கே இருக்கக்கூடாது, இது வந்து பாஸோட ப்ராப்பர்ட்டி, பாஸோட பிளேஸில் வந்து நீ எப்படி இங்கே இருப்ப, இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஓ வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோவும் உம்முனி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோனுக்கு என்ன சொல்லணுன்னே புரியல. சரி ஒன்றும் இல்லை, நான் எதுக்காக இங்கே வந்தேன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்களே, ஆனால் என்னோடய பிளட்டும் உங்கள் அக்காவோட பிளட்டும் ஒன்றுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அப்போ ஹீரோ வந்து எதை பற்றி யோசிக்கல, ஸ்ட்ரெயிட்டாக உண்மையை சொல்லிடுறாரு. இதை பற்றி நான் சொல்லி ஆகணுமா, அது ஒன்றும் கிடையாது, எனக்கு வந்து என்னோடய கம்பெனியில் எந்த எம்ப்ளாயீஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி டேட்டாவை நான் தெரிஞ்சுக்கலாம், எனக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கு மேலே உனக்கு எதனா கொஷின் என்கிட்ட கேட்கணுமான்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ கூட ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஃபேஸில். நம்ம ஹீரோயினும் ஆஹா எனக்கு இதுக்கு மேலே எந்த கேள்வியும் இல்லை, நான் எதுவும் கேட்க விரும்பலன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மாண்டி ஆடிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் என்ன பேசுறதுனே புரியாமல் அவரும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக நம்ம ஹீரோனையும் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஹீரோனும் அதுக்கப்புறம் சரி நாங்கள் இந்த கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வின்டர் ஜாக்கெட்டை நம்ம ஹீரோ போட்டு விட்டுருப்பார்ல அதை கலட்டி ஹீரோக்கிட்டே கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதை வாங்கிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மறுபடியும் நம்ம ஹீரோவும் கியூவும் ப்ளே கிரவுண்டில் நல்லா விளையாடிட்டு உட்காந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஜூ பற்றி தான் நம்ம கியூ கிட்ட பேசுகிறாரு. ஜூ வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாளா எல்லாம் ஓகேவான மாதிரி கேட்க அப்போ கியூ வந்து அவள் வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அவளை பற்றி எனக்கு ஏதோ தெரியாதேன்ற மாதிரி சொல்லும் போது ஏன் அவளை பற்றி கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு இல்லை என்னதான் இருந்தாலும் ஒர்க்கரு நமக்காக பிளட்லாம் கொடுக்குறால நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லும்போது கியூ அப்போ ஒரு சீக்ரெட்டை சொல்கிறான். எனக்கு ஆல்ரெடி தெரியுமே நம்ம கம்பெனி சீக்ரெட்டை, இந்த மாதிரி ஒர்க்குக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அதாவது இவங்க கம்பெனியில் எப்படின்னா இப்போ 2 அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிருக்கு, ஆனால் இதுலேருந்து ஒன்று தான் சூஸ் பண்ணணும், ஒன்றுத்தில் நம்ம ஹீரோயினும் இன்னொருத்தில் இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ வந்து 2 பேரோட பிளட் குரூப்பும் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. 2 பேரும் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, பிளட் குரூப்பில் வந்து அவங்களோட ஃபேமிலி பிளட் குரூப் கொஞ்சம் ரேரான பிளட் குரூப் போல் அந்த பிளட் குரூப் இருந்ததுன்னா அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். இதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கியூ எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும்ல. அப்போ ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு, இதெல்லாம் நம்ம ஒர்க்கரை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இல்லையான்னு சொல்லும்போது கியூ வந்து, அதை பற்றி நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க, அவளை பற்றி ஏன் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும், நான் அவளை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்கல, இங்கே இதை பற்றி பேசாதன்ற மாதிரி ஹீரோ சொல்லிவிட அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த டாபிக் அங்கேயே விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிடலாம். உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.